இந்த மாதிரி பைக் நீங்க ஓட்டிட்டு வந்து நிறுத்தினதுமே எக்ஸாஸ்ட்ல இருந்து ஒரு டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏப்ரல் 2017க்கு அப்புறம் வந்த பைக்ல எல்லாமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக எக்ஸாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ங்கிற ஒரு பார்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்டர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மாதிரி மேக் பண்ணி இதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த ஹாட் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள பாஸ் ஆகும்போது இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அதை வந்து ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு வெளியில் போயிடும். இதே நீங்கள் வந்து பைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுன்னா கோல்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ கோல்டு ஸ்டேஜில் அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும்போது ஒரு மெட்டீரியல், இதோட அவுட்லெட் மெட்டீரியல் கூட அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து உரசும் போது வரக்கூடிய சவுண்டு தான் அந்த டிக் 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 டிக்னு வர சவுண்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து ஒரு டெக்னாலஜி தான்.